மக்களே மக்களே பெரிய குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 கிலோமீட்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த கும்பக்கார அருவி இருக்குது. பக்கத்தில் மூலிகை மரங்கள் உள்ளே இருக்குது. இங்கேருந்து பாருங்கள். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு அந்த சைடு சூரியன் மறைஞ்சிட்டு இருக்குது. இங்கே அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ அங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் கலரு, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீன் கலர் மாதிரி, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு. வாழ்க்கைங்க நிஜமாலுமே அங்கே பாருங்கள். காட்டுத்தீ எவ்வளோ வேகமாக பரவிட்டு இருக்குது. பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அதன் முறையாக வந்துட்டு காட்டுத்தீயை ஃபஸ்ட்டு இவ்வளோ க்ளோஸ்லேருந்து பார்க்குறேன் நான். விலங்குகள்லாம் வந்துட்டு என்ன நிலைமைக்கு ஆளாகுன்னு தெரில. மக்களே இப்போ நம்ம தேனி போயிட்டுருக்குறோம். ஸோ கொண்டரிங்க மலை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு ஸோ அப்படியே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திர பக்கத்தால் வந்துட்டு போயிட்டுருக்குறோம். மக்களே ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இப்போ நம்ம செம்பட்டி போகிற லைன் வந்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல கிராஸ் பண்ண போகிறோம். செம்பட்டியில் ரைட் எடுத்தோம்னா தேனி ரைட்ண்ணா. வாங்க மக்களே, இன்றைக்கி வந்துட்டு தரமான எக்ஸ்ப்ளோர் இருக்குது. இதில் பாலம் வந்துட்டு முன்னாடி கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். மக்களே இன்னொரு 3 கிலோமீட்டர் போயிட்டு ரைட்டு கட் பண்ணால் செம்பட்டி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அந்த செம்பட்டி போகிற ரோடு கட் ஆயிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தேனி போயிட்டுருக்குறோம் மக்களே. தேனி கும்பக்கார அருவி, அதுக்கப்புறம் வந்துட்டு சுருளி ஃபால்ஸு, தோத்துப்பாறை டேமு, வைகை டேமு. ஸோ இந்த 4 இடத்துல கண்டிப்பாக 2 இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் மக்களே. இப்போ வந்துட்டு தேனி செம்பட்டி அந்த ரோடு வந்துட்டு அந்த இடத்துல கட் ஆகுது பாருங்கள். ஸோ நேரு போனால் திண்டுக்கல். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கட் பண்ணி ரைட் திரும்புகிறோம். பாலம் வந்துட்டு வேலை நடந்துகிட்ருக்குது மக்களே. அதனால் போயிட்டு இப்படி போயிட்டு சுற்றி இப்படி வருவோம். நேராக போனால் திண்டுக்கல், திண்டுக்கல்லையாக மதுரை போகலாம். ஆனால் அங்கே சுற்றி கரெக்டான வேயில் வந்துட்டு டைமிங்கில் போகணும் அப்படின்னா செம்பட்டி வழியாக சூஸ் பண்ணுங்கள். நேராக போனால் வந்துட்டு திண்டுக்கல் போகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம கட்டாகி உள்ளே போகிறோம் செம்பட்டி போகிறதுக்கு. ஸோ செம்பட்டி, அதுக்கப்புறம் தேனி, அதுக்கப்புறம் கும்பக்கார அருவி எல்லாம் போய் சுற்றி பார்த்துடலாம் இன்றைக்கி. வாங்கலாம். அதே ஒரு வழியாக கட்டாகி இப்போ போயிட்டுருக்குறோம். மக்கள் இப்போ அந்த செம்பட்டி போகிற ரோடு வந்துட்டு தெரியுது பாருங்கள். இதுலேருந்து நம்ம கட் பண்ணுறோம். ஸோ அண்ணன் இண்டிகேட்டர் போட்டார். அப்படியே கிளம்பியாச்சுங்க. போயிட்டு இருக்கிற இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 85 கிலோமீட்டர் வரும். பாருங்கள், மதுரை வந்துட்டு 80 கிலோமீட்டர் போட்டிருக்குது. செம்பட்டி 24. பாருங்கள், 10th எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் பஸ் ஸ்டாப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மக்களே இங்கே பாருங்கள், கன்னிவாடி ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தொடங்கி இங்கே பாருங்கள் அந்த சைடு இருக்குது பாருங்கள். அந்த ஃபாரஸ்ட் வந்துட்டு அப்படியே தொடச்சி மேலே கொடைக்கானல் வரைக்கும் போய் கொடைக்கானல் கன்சிட்டு கேரளா வரைக்கும் போகுதுங்க. போய் வத்தலை கூட தாண்டி ரைட் எடுத்தால் ஒரு 50 கிலோமீட்டர் கொடைக்கானல். மக்களே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்பட்டி ஜங்ஷனு. லெஃப்ட்டு போனால் திண்டுக்கல், நேராக போனால் மதுரை, இந்த சைடு போனால் தேனி. இந்த 4 ரோடு பிரிகிற இடங்க. இண்டிகேட்டரை போட்டு இப்போ நம்ம தேனி பக்கம் போயிட்டுருக்குறோம். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது மதுரை போகிற வழி. ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திண்டுக்கல். இப்போ நம்ம தேனி போகிற ரூட்டை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தேனி கும்பக்கார அருவிக்கு நம்ம போக போகிற மக்களே. நான் பூரா நினச்சிதாங்க மக்களே. தேனி பக்கத்தில் வந்தாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மரம் தாங்க. மலைகளும் மரங்களும் அதிகம். பட் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்படின்னா நீங்கள் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், கொடைக்கானல் 52, கோட்டயம் 205 கிலோமீட்ரு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற வழி பாருங்கள். இதுலேருந்து
இந்த வத்தலக்குண்டு வழியாக அடுக்கம் வழியாக வந்துட்டு கொடைக்கானல் போகிற ரூட்டுங்க. இங்கே பாருங்கள், தேனி போகிற வழியில் இங்கே பாருங்கள் 2 சைடு வாழைத்தோட்டம், அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு. ஸோ அதுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மலை, அதுக்கு நடுவால் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு. காட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நிஜமானவே வந்துட்டு இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு நம்மளவே மறந்துடுவோம். இடம் வந்து அப்படி தாங்க இருக்குது நிஜமாலுமே. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி ரீச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கும்பக்கரை இருக்குது. மக்கள்ஸ் பாருங்க, அன்னைக்கு கேரளா போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பகலில் இந்த வியூ பார்க்கலைங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வியூ கிடச்சிருக்குது. நம்மகிட்ட மாட்டிடுச்சுங்க இந்த வியூ. பாருங்க, அப்பா தேனி காத்தோட தேனை தெளிச்சாலே தேனாக அப்படி ஒரு சாங் எடிட் பண்ணி போட்டால் இந்த இடத்துக்கு நல்லா இருக்கும். மக்களே அங்கே பாருங்கள், வைகை டேம் இங்கிருந்து 13 கிலோமீட்டரு. மக்களே அங்கே பாருங்கள், கும்பக்கரை அருவி, சோத்துப்பாறை டேமு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது. கும்பக்கரை அருவி அப்படியே உள்ளே போக வேண்டியதாங்க. கும்பக்கரை அருவி பக்கத்தால் போயிட்டுருக்குறேங்க. இங்கே பாருங்கள், 2 சைடு மரம் எப்படி அழகாக தெரியுது பாருங்கள். ஸோ நீங்களே வந்துட்டு இந்த கும்பக்கரை அருவி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோட்டில் போகும்போது ஸோ வாழ்க்கையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு டைமாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இயற்கை தரும் காட்சிகள் அவ்வளோ அழகாக இருக்குங்க நிஜமாலுமே. அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான், அதோட தொடர்ச்சி. ஸோ அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பக்கரை அருவி இருக்குது. ஸோ பெரிய குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பக்கரை அருவி இருக்குது. மீண்டும் புஞ்சைப்பட்டி புளியம்பாய்ஸ் கடை. இங்கே பாருங்கள், செக் போஸ்ட் ஒன்று இந்த இடத்துல. கும்பக்கரை இன்னும் 5 கிலோமீட்டர் போட்டிருக்குது. மக்களே அங்கே பாருங்கள், கும்பக்கரை 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்குறோம். டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, ரோட்டு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புளிய மரம் தாங்க இருக்குது. பாருங்கள், தென்னை மரத்தை அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இப்போ பூராமே தென்னை மரம், தென்னை மரம் இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது மக்களே. இங்கேயே தங்கிடலான்னு தோணுது, அந்த அளவுக்கு இருக்கு. வேற லெவல் மக்களே. தேனி கும்பக்கரை அருவிக்கு நாம் போயிட்டு இருக்கிறோம். கும்பக்கரை அருவி பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். இன்னொரு 800 மீட்டர் தான் இருக்கு. ஆமாம் மக்களே, இன்னும் சிறிது நேரத்தில் கும்பக்கரை அருவியை ரீச் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் கரெக்டாக 800 மீட்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொர்க்க வாசலுக்குள்ளே போக போகிறோம். நீங்களும் தயாராக இருங்க. வந்துட்டா வேற லெவல் மக்களை. அடிக்கிற வெயிலுக்கு இங்கேயே கம்முன்னு பாயை போட்டு படுத்துடலாமான்னு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க ஒரு கிளைமேட்டு. ரோடு முடிய போதாட்டுக்குது, அவ்வளோதாங்க. லாஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஆட்டுக்குது. கும்பக்கரை அருவி 1 கிலோமீட்ரு. ஆனால் அந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணுங்கண்ணா. அங்கே பாருங்க, இது வழியாக போகுதுண்ணா. பரவாயில்லைங்கண்ணா. அது ஃபைனலாக வந்துட்டு தேனி கும்பக்கரை அருவி வந்தாச்சுங்க. அப்படியே வந்துட்டு நடந்து ஒரு கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் ஸோ அருவி பக்கத்தில் போயிடலாங்க. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் சும்மா சில்லுன்னு குளிக்க போகிறோம். ஸோ ஒரு 4:45 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு டைம் அலவுடு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அலவுடு இல்லை. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லி தான் அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வேனு அது மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரம் உள்ளே போயிட்டு இந்த டைமிங்குள்ளே வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு வெளியே வரணும். ஸோ 4 மணி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அலவுடு. இங்கே பாருங்கள், 2 சைடு கடைகளில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு இங்கே பாருங்கள், ஜம்முன்னு மீன் போட்டு வறுத்து வச்சுருக்குறாங்க. எவ்வளோ தூரம்ண்ணா? கொடைக்கானல் வன உயிரின சரணாலயம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க மக்களே. ஒரு பேட்டரி வண்டி முன்னாடி நிற்குது பாருங்கள். ஸோ அந்த வண்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் நம்ம
ஏறுறோம். டிக்கெட் எடுக்கணுங்க. டிக்கெட் எடுக்கணுங்களா? ஒன் டைம் புக் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ? இந்த பேட்டரி வண்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு கும்பக்கரை அருவி வந்துட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்குறோம். ஸோ மக்களே, கும்பக்கரை அருவி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு வந்தாச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. தண்ணி இல்லையா எடுத்துக்குது மக்களே. இது சம்மர் சீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அருவியில் போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இந்த vlog முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். மக்களே, இந்தாங்க கும்பக்கரை அருவி பாருங்கள். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. தலைவரே வாங்க. மக்களே இங்கே பாருங்கள். ஸோ இந்த கும்பக்கரை அருவி எங்கே இருக்குதுன்னா பெரியகுளத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாகவே இருக்குது. தண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்து மேலையெல்லாம் போகிற மாதிரி தான் இருக்கும், இன்னும் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையிலேருந்து வர்ற இந்த நீர் விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பக்கரை அருவி. ஆனால் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தோம். ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. ஆனால் நல்லா தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து எல்லா மூலிகையும் கலந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வருதுங்க பாருங்கள். அப்படியே வந்துட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 7 கிலோமீட்டர் வந்து நீங்கள் பெரிய காலத்துலேருந்து உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்கிறோம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:20 வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா அலௌடு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்கிறதுக்கு அலௌடுக்கு இல்லை. மக்களே, கிட்டத்தட்ட ஒரு நான் 8th படிக்கும்போது இங்கே டூர் கூப்பிட்டு வந்தப்போ வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நான் படிக்கும்போது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்குது. போங்க போங்க. இப்போ வந்துட்டு குளிக்க போகிறோம். வாங்க, வாசலாம் கழிச்சிடலாம். போங்க மக்களே. சரி போங்க. வாங்க. சும்மா அடிக்கிற வெயிலுக்கு சும்மா எதமா
மக்களே கும்பக்கரை அருவியில் தாங்க இருக்கிறோம். போங்க கரெக்டாக இருக்கு மக்களே. ஃபைனலாக வந்துட்டு கும்பக்கரை அருவி ரீச் பண்ணியாச்சு. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. ஸோ நல்லா இருக்கான இருந்தாலுமே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க நிஜமாலுமே. இதெல்லாம் ஒரு தண்ணியா? இதெல்லாம் ஒரு தண்ணியா? மக்களே பெரிய குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7 கிலோமீட்டர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த கும்பக்கரை அருவி இருக்குது. ஸோ ஆனால் சம்மர் சீசனில் மட்டும் வந்துடாதீங்க. ஸோ மழை காலத்தில் வந்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதம் வந்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ சம்மர் சீசனில் வந்துட்டு வராதிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைனி சீசனில் வாங்க. தண்ணி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். மக்களே கும்பக்கரை அருவியில் ஒரு குளியில் போட்டாச்சுங்க. ஸோ நிஜமாலே வந்துட்டு தரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ மேற்கு தொடர்ச்சியோட இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருவி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உருவாகி வருதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ச்சியாக இருக்கிற அந்த மலை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வர்ற அந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பக்கரை அருவி. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபைனலாக குளிச்சாச்சுங்க. கும்பக்கரை அருவியில் ஒரு குளியல் ஸோ ரொம்பவே தரமாக இருந்துச்சு. ஸோ மற்றும் ஒரு பதிவுகள் வந்துட்டு கண்டிப்பாக மக்களே ஃபைனலாக குளிச்சாச்சுங்க. குளிச்சுட்டு அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சோத்துப்பாறை டேமு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இடம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வீடியோ இன்னும் ஃபுல்லாக பாருங்கள். மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். ஸோ இப்போ வந்து சம்மர் சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேனி பெரிய குளத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு தரமான இடம். ஸோ நின்று குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. ஸோ இப்போ யார் விசில் அடிக்கிறாருன்னா டைமிங் வந்துட்டு முடிஞ்சுது. ஸோ ஒரு 4:30 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு இங்கே அலௌடு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அலௌடு கிடையாதுங்க. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றீங்கன்னா கொஞ்சம் டைமுக்கு வந்துடுங்க. ஸோ அந்த 4 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கும்பக்கரை அருவியில் ஒரு குளியில் போட்டு தரமாக போகலாங்க. நிஜமாவே அருவியில் ஃபைனலாக குளிச்சுட்டு அப்படியே மேலே வந்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே கும்பக்கரை மல்லீஸ்வரர் திருக்கோயில்னு ஒரு கோயில் பக்கத்துலேயே இருக்குதுங்க. பாருங்கள் நந்தி சிலை. கோயில் இப்போதைக்கு வந்துட்டு நட திறக்கலை. ஸோ மார்னிங் டைம் வந்தால் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நந்தி வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு.
மக்களே ஃபைனலாக குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க, அவ்வளோதாங்க மக்களே. அப்படியே குளிச்சுட்டு போயிட்டுருக்குறேன். இங்கே வந்து இப்போ என்ன பிரச்சனைனா 50 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் திரும்ப போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மூலிகை மரங்கள் உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல விதைகள் உண்டாகும், மரங்களை பாதுகாக்கலாம். மக்களே இங்கே பாருங்கள், வானுயிர்ந்த மரங்களுக்கு நடுவால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருவி இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இப்போ நம்ம குளிச்சுட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்குறேங்க வண்டிக்கு. போயிட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஸோ இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக போகலான்னு இருக்கிறோம். ஸோ டைம் எப்படி அமையுன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. எங்களை கூட்டிகிட்டு வந்த வண்டி இப்போ தான் வந்துருக்குது பாருங்கள் மக்களே. இந்த போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர ஒரு இடம் இங்கே பாருங்கள். நீங்கள் பார்த்து தெரியும், அங்கே ஒரு தண்ணி தடுப்பு மாதிரி அங்கே கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கேருந்து தண்ணி மலை உச்சியிலேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே வர்ற மாதிரி தாங்க இருக்கும் இந்த அருவி உள்ளே குளிக்க போகிறது. மக்களே ஃபைனலாக வந்துட்டு செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சுங்க. பாருங்கள். ஸோ அந்த செக் போஸ்ட்டை தாண்டி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திருக்கு. அந்த சைடு இடம் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இங்கே கடையே நிறையவே இருக்குது பாருங்கள். துண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கடை இருக்குது. இங்கே சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் இங்கே ஹோட்டலும் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் பொறுமையாக குளிச்சுட்டு இங்கே அப்படியே சாப்பிட்டு ஜம்முன்னு போகலாங்க மக்களே. ஃபைனலாக இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க. கடை காலி பண்ணிட்டு ஓடிட்டானுங்க. ஏ காணாம பாருங்க, முன்னாடியோ இது முன்னாடிங்க இல்லைங்க, இந்த இடம் தான். அந்த இடம் அங்கே இருக்கு பாருங்க. மக்களே இந்த தேனி கும்பகர அருவிக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வாங்க. தயவுசெய்து இந்த மார்ச் ஏப்ரல் மே மாதத்தில் வராதிங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பெரியகுளத்துலேருந்து உள்ளே வர ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வழிநடுக காட்டுமல்லி அப்படிங்கிற மாதிரி 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல வியூங்க நிஜமானுமே. மக்களே இங்கே வருங்க கும்பகர அருவி. அப்படியே உள்ளே போக வேண்டியதாங்க மக்களே. இங்கிருந்து பாருங்கள், அங்கே மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகை மூட்டமாக உங்களுக்கு இருக்கிறது தெரியும். இருங்க கிட்ட போய் காட்டுறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டு தீங்க. அங்கே பாருங்கள், காட்டு தீ எவ்வளோ வேகமாக பரவிட்டு இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஐயோ மக்களே அங்கே பாருங்கள் பற்றிக்கிட்டு எரியுதுங்க. முதல் முறையாக வந்துட்டு காட்டு தீயை ஃபஸ்ட்டு இவ்வளோ க்ளோஸ்லேருந்து பார்க்குறேன். நான் பார்க்குறவே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள்லாம் வந்துட்டு என்ன நிலைமைக்கு ஆளாகுன்னு தெரில. அங்கே பாருங்கள், அது கீழே அந்த இடத்துலேருந்து மேலே அந்த ஒரு சில இடத்துல தீ பிடிச்சி அங்கே பாருங்கள் மொத்தமாக வந்துட்டு இப்போ எரிய ஸ்டார்ட் ஆகிருக்குது. மெல்ல மெல்ல காட்டு தீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பரவிட்டே இருக்குது. அங்கே பாருங்கள் புகை மேலே போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேண்ணா அப்பா இங்கே பாருங்கள், சூரியன் மறைய போகுது அந்த சைடு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி பூவு இங்கேருந்து பாருங்கள். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு அந்த சைடு சூரியன் மறைஞ்சிட்ருக்குது. இங்கே அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா சாமந்தி பூவு அங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் கலரு, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீன் கலர் மாதிரி, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு. ஸோ பார்க்குறக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, வார்த்தையில் வந்துட்டு சொல்லவே முடியாது. அந்த சைடு பாருங்கள், அந்த ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கல. இருங்க அப்படியே ஜூம் பண்ணுற வாழ்க்கைங்க. நிஜமாலுமே வாழ்க்கை வாழ்கிறாங்க நிஜமாலுங்க. வேறு லெவலுங்க நிஜமாலும் இந்த இடம். ஸோ உண்மையால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கோ போகிறோம் வர்றோம். ஸோ நான் வந்துட்டு நேச்சரோட வந்துட்டு வாழ்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கொடுத்து வச்சுருக்கோனுங்க. அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நிஜமாலுமே கொடுத்து வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வாழ்க்கையை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு வாழணும். ஸோ இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு ஸோ இந்த தேனி இந்த சைடு இயற்கையோட நேச்சராக இருக்குது பாருங்கள். மலை பகுதியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழ்கிற வாழ்க்கையை வந்துட்டு பார்த்திங்கன்னா தனி வாழ்க்கைங்க நிஜமாலுமே சத்தியமாங்க. இப்போ இந்த இடம் இந்த நிமிஷம் வந்துட்டு இந்த வியூவை பார்க்குறக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்.
ஸோ இந்த வியூ வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்க இங்கே வந்துட்டு இருக்கலான்னு கூட தோணும். ஸோ அது மாதிரி ஒரு வியூங்க. இந்த இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், சுற்றி அந்த சைடு மலை போகிறது தெரியும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட தொடர்ச்சி தான் அந்த எல்லா மலை எல்லாமே. ஸோ இந்த தேனி கம்பம் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நேச்சரோட இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு அப்படியே சார்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த இயற்கையோடு பயணிச்சுட்ருக்குறாங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ வார்த்தைகளை இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அங்கே பாருங்கள், சூரியன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைய போகுது. ஸோ அந்த வியூ வந்துட்டு பாருங்கள். நிஜமானுங்க, இந்த வாழ்க்கையை வந்துட்டு வேலை இதை விட என்னங்க வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு இடம், இந்த காட்சிகள் இதை பார்த்துட்டுருக்குறோம். இந்த நிமிஷம் வந்துட்டு நம்ம இதை பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். லைவிங் இந்த மூமெண்ட், எவ்ரி மூமெண்ட் நம்ம என்ஜாய் பண்ணணும். ஸோ வாழ்க்கையே வாழத்தானே, அது மாதிரி தாங்க. பாருங்கள், சூரியன் வந்துட்டு அப்படியே மறைஞ்சிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நிமிஷத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படியே கீழே போயிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் கீழே போயிடுச்சு. ஸோ அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் கொஞ்சம் மறையிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ மக்களே, தேனி கும்பக்கரை அருவியில் குளிச்சுட்டு ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்குறோம். நான் மற்றொரு பதிவில் பார்க்கலாம். உங்களே மிஸ்டர் கரிகால சொல்லணும்னு தோணுது. நன்றி, வணக்கம். வண்டி வந்துருச்சு. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரங்க. டாட்டா, பை பாய், see you, நன்றி.